வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து டிஎம் கார்ஸுக்கு தான் வந்திருக்கோம். டிஎம் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கார்லேருந்து ஹை பட்ஜெட் கார் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வச்சுருக்க கார் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்க அதான் வந்து ஒரு ஷோரூமுக்குள்ளே போன ஃபீலிங் கிடைக்குது. எல்லா விதமான காரும் எல்லாமே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இவங்க நிறைய ஸ்பெஷல் வச்சுருக்காங்க. வண்டி சர்வீஸ் பண்ணி தராங்க இங்கே. ஸோ நம்மளோட வண்டி கூட இங்கேயே கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். புது வண்டி நம்ம வாங்கியிருக்கோம், சர்வீஸ் ஷோரூமில் கொடுக்குற மாதிரி இவங்களாண்ட வாங்குகிற வண்டிங்களை நம்ம இவங்களாண்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே பண்ணி தராங்க. வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. இப்போ பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறது 7 சீட்டர் மட்டும் காமிக்க போகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய வீடியோ கார் காமிக்கிறேன். நன்றி, பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன காமிச்சிருக்கேன், எந்த மாதிரி வண்டிகள் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும். நான் இந்த வீடியோவோட இடையில் ஒரு இடத்துல முடிவுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்னும் இவர்கிட்ட என்னென்ன கார் இருக்குங்கிறதையும் காமிச்சிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற வண்டி பொலீரோ வந்து மாடல் வந்து 2013. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர், டீசல் இன்ஜின். கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மேனுவல் வண்டி. ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது வந்து 5,40,000 ரூபா. உங்களுக்கு இந்த டிஎம் காரில் இந்த கார் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய கார் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ரெட்டேரி சிக்னலில் லெஃப்ட் எடுத்தோம்னா விநாயகபுரம்லாம் தாண்டி லாஸ்ட்டாக வரணும். கதிர்வேடுங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த டிஎம் கார் இருக்குது. நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி எப்படி வரணும், என்ன விவரம்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா. இந்த பொலீரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2013 மாடலுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நம்ம லோனுக்கும் போகலாம். லோன் கிடைக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லோன் கிடைக்கும். வேணுங்கிறவங்க இந்த வண்டிக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நெகோஷியபிள் ஆகும். 5,40,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா அதே ப்ரைஸ்க்கு வராது, கம்மியாகும். இப்போ நம்ம பார்க்குற வண்டி கிறிஸ்டா வி ஆப்ஷனல் வந்து வியில் இருக்குது. மேனுவல் டைப்பு, டீசல் என்ஜின். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர். 2016 மாடல், 90,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. வண்டி வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 18,50,000 ரூபா. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள், கண்டிப்பாக குறையும். நேரில் வந்து பாருங்கள். டிஎம் காருக்கு வாங்க, அல்லது நான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுற ரேட்டும் கேளுங்க, ஆஃபர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரைஸ் இப்போ 18,50 சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரைஸ் என்னவோ அதை கேளுங்க. வந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டுப்படியான அவங்க ரேட் அவங்க அதான் வந்து இது வந்து டைரக்ட் டீலர் கிடையாது. இந்த வண்டி எல்லாமே டைரக்ட் ஓனர் வண்டி. வந்து எல்லாமே ஓனர் கையில் இருக்கிற வண்டி தான் இது. டீலர்கிட்ட பார்க் பண்ணியிருக்காங்களே தவிர டீலர் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணலை. அதனால் உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்ட்டி கையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பார்ட்டியோட ரேட் என்ன இருக்குங்கிறது நீங்கள் பேசும்போது அவங்க உங்களோட ரேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டீல் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் உங்களோட ரேட்டும் கேளுங்க. 18,50 எல்லாருமே பொருளுக்கு ரேட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி 18,50ங்கிறது ஃபிக்ஸட் இல்லை, நெகோஷியபிள் தான். நீங்கள் ப்ரைஸ் கேளுங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் செட் ஆகலனாலும் அடுத்த கார் நம்ம எடுத்துடலாம். எந்த நேரத்துலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது, பெல்ல ஹாலில் வைக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துடலாம். ரெகுலராக நம்ம ஒரு வண்டி தேடுறோம் அப்படின்னு சொன்னால் தள்ளி விட்டு வீடியோவை பார்த்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. கார் எடுக்கிறோம். இப்போ இருக்கிற நாளில் வந்து எத்தனையோ இடங்களில் கார் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அலைஞ்சு திரிஞ்சு பார்க்காம யூடியூப்பில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உட்காந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மனசுக்கு பிடிச்ச வண்டி பார்த்துடலாம். இல்லைனா நம்ம இந்த வண்டியை பார்க்கணுன்னா இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டி வரும் இல்லையா? அந்த தேடாமல் உட்காந்த இடத்துல நம்ம பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி எம்ஜி ஹெக்டரில் இது ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ஓனர் வந்து 2 ஓனர், செகண்ட் ஓனர். 20,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன் ஆகிருக்கு. 16,50,000. மாடல் வந்து 2021 மாடல் வந்து 21. 16,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. 2 ஓனர். வண்டி வந்து இதுவும் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சென்டர் சீட்டுக்கு பின்னாடி பேபி சீட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க ஆப்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வச்சுருந்தவங்க அதை ஃப்ரீயாக டிக்கியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணுனாலும் பேபி சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெக்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த எம்ஜி வந்து நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிறாங்க.
அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வண்டி ரொம்பவும் தெளிவாக இருக்குது. ஓனர் 2 ஓனர் அதுதான் டக்குன்னு கை மாறி இருக்குது. ஆனால் வண்டி பக்காவாக இருக்குது. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கே வர சொல்கிறாங்க, எந்த லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்துருங்க. இப்போ சம்மர் வெக்கேஷன்றதுனால எல்லாருமே வந்து 7 சீட்டர் தான் வந்து அதிகமாக தேடிட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறதுக்காக எல்லாருமே வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி இருந்தால் தன்னுடைய ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாருமே இந்த சம்மர் டைமில் எப்போயுமே ஜென்ரலாக கார் வாங்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே வந்து 7 சீட்டர் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக MG ஹெக்டருக்கு போகலாம். மீடியமான பட்ஜெட்டில் போகணும்னு சொன்னால் நம்ம எர்டிகாவை பார்க்கலாம். எர்டிகா இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரின் கலர் எர்டிகா VDI மேனுவல் 2012 1,00,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. என்ஜின் வந்து டீசல் என்ஜின் வந்து டீசல், பெட்ரோல் கிடையாது. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர். ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,90,000. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7 சீட்டர் சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது. புது வண்டி மாதிரி தான் இருக்குது. வந்து பழைய வண்டிலாம் சொல்ல முடியாது. 2012 மாடலு. ஆனால் ஃபுல்லாகவே நியூவாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு சின்ன கிராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. வண்டி பளிங்கு மாதிரி இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அடிஷ்னலாக இன்னொரு எர்டிகாவும் இருக்குது. அதுவும் நான் டீட்டெயில் காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டி பிடிச்சிருக்கோங்க. வண்டி ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, சென்னை அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோன்லேயே கூட பேசி ஒரு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து DM கார்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்னையில் தான் இருக்குது. இந்த ஆஃபீஸு சென்னையில் விநாயகபுரம் பேக் சைடில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து டர்போ. இது வந்து டியூவியில் TUV 300ல் T8 மேனுவல் டீசல் என்ஜின். இந்த வண்டி 2017 மாடலு. 36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர். 8,40,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக தார், மகேந்திராவில் ஸ்கார்பியோ அந்த மாதிரி சில வண்டிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வண்டிகளோட ஈவனாக இந்த வண்டி ரொம்ப செம்மையாக இருக்கும். நிறைய இப்போ மார்க்கெட்டில் ஜென்ரலாக நம்ம ஸ்டேட்டில் இப்போ அதிகமாக இந்த வண்டி மகேந்திரா யூஸ் பண்ணுறாங்க. TUV இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஏன்னா வண்டி நம்ம கனமான வெஹிக்கிள். ஸோ நீங்கள் ஹீல்ஸ் போகிறீங்க, லாங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டியெலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உள்ளே உட்காந்து போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபெயினோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து XUV 500. இது வந்து 2012 மாடல் வந்து W8 சிங்கிள் ஓனர். 70,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. டீசல் என்ஜின். 7,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. மேனுவல். இந்த வண்டி வேணுங்கிறவங்க இந்த வண்டி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைமில் வீடியோ ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் கலர் வந்து டார்க் ஆயிடுச்சு. வண்டி ஆல்ரெடி சீட்டெல்லாம் வந்து ஃபுல் பிளாக்கு. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் கேமரா சப்போர்ட்டாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு லென்ஸு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாதனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். வண்டி ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி ஓட்டும்போது மேக்ஸிமம் சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க. கண்டிப்பாக சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டுறதுனால நான் ஓட்டுறவருக்கும் நல்லது, அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. எல்லாருமே சேஃப்டியாக இருக்கலாம். அதனால் சீட் பெல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எந்த வண்டி ஆன் பண்ணாலும் உடனடியாக ஃபஸ்ட்டு காரில் சாவியை போட்டு கீ கொடுத்துட்டு அது வந்துட்டு மீட்டர்லாம் ஓடி நின்ற வரைக்கும் அந்த கேப்பில் நீங்கள் பெல்ட்டை போட்டுடலாம். பெல்ட்டை மாட்டிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்களும் இதை செய்யுங்க. ரொம்ப அவசரமாக வெளியில் கிளம்புறதா இருந்தாலும் கீயை உள்ளே போட்டு 2 லாக் 3 லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெல்ட்டை போடுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடல் எர்டிகா எடுத்திங்கன்னா 2015 மாடல் கிரே கலர் 2015. இது வந்து ஓனர் வந்து 2 ஓனர், செகண்ட் ஓனர் தான் இந்த வண்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். VDI தான். இதுவும் டீசல் என்ஜின். 2015 7,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. வண்டி இதுவும் நீட்டாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை, பக்காவாக இருக்குது. வண்டி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நேரில் வந்துடுங்க. நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். ஒருவேளை லாங்கில் இருக்கும், வர முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னு சொன்னால்
ஃபோன்லேயே பேசி ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. ஏன்னா வண்டியை எந்த காரணம் கொண்டு யாருக்காகவும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்காக தான் வண்டி ஹோல்ட் ஆகும். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கூட வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு என்ன லோனுக்கு போகிறீங்களா இல்லை கேஷ் அண்ட் கேரியா எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த நம்பர் டைரெக்டாக நான் சாரோட நம்பர், இந்த கம்பெனி ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், அவர் கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ்ஸு இந்த டிஎம் கார்ஸில் ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. இந்த கார்ஸை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நான் அது வந்து வீடியோ பண்ணலை, காரை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் இது முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அடுத்து வர வீடியோக்குள்ளே அதை காமிக்கிறேன் நான். இந்த வண்டி சென்னையில் இருக்குது, சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க. வண்டியில் எங்கேயும் ஒரு சின்ன கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டி ரிப்பன் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து எல்லாமே அவருடைய வண்டிக்கு தான் நிற்கிது இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்த ரீசனே வந்து எம்ஜியோட வீடியோ தான் எடுக்க வந்தோம். இந்த இடத்துல எம்ஜி ஒரு வண்டி இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த எம்ஜி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எம்ஜி ஆக்டர் மேனுவல் டீசல் சிங்கிள் ஓனர் 2020 மாடல், 88,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. கிரே கலர், 14,50,000 ப்ரைஸ், கோட்டிங் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் ஆகும், கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க. நீங்கள் இந்த வண்டி பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்டீரியர்லாம் வந்து பக்காவாக இருக்கும். வண்டிலாம் வந்து இந்த ஹெக்டர்லலாம் எல்சிடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி சைஸில் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதே பிரெத்தில் இருந்துன்னு சொன்னால் டிவி பார்க்குற ஃபீலிங்கே கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது. சில்னஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வண்டி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். 14,50,000. இந்த மாதிரி வண்டியெல்லாம் மேக்ஸிமம் வந்து உடனுக்குடன் வெளியேறிடும். டக்குன்னு புக் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் புக்கிங் பீரியடே ஜாஸ்தி. அதனால் வேணுங்கிறவங்க ஐடியா இருக்குன்னா, வண்டி புதுசாக தான் இருக்குது, வந்து செக் பண்ணி பாருங்கள். புது வண்டிக்கும் இதுக்கும் எதுவும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாம் குவாலிட்டி வைஸ் அப்படியே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஒரு முறை வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு இடத்துல கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஆக்டரு எல்லாமே காமிச்சிருக்கோம். அது தவிர்த்து டிஎம் கார்ஸில் இன்னும் ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 காருக்கு மேலே இருக்குது. எல்லாம் லோ பட்ஜெட்லேருந்து எல்லா வண்டியும் இருக்குது. அந்த வண்டிகளும் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிடுறோம், உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்னால் வந்து இந்த 7 சீட்டர் மட்டும் நான் காமிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால 7 சீட்டர் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது டிஎம் கார்ஸுங்கிறது. நீங்கள் ரெட்டேரியிலேருந்து வரீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். புழலிருந்து அந்த ரெட்டில்ஸ்லேருந்து அந்த பக்கமாக இருந்து வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இங்கே லோன் வந்து 90%லேருந்து 95% வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கார் கூட வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு வீக்கான கார் மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும். வண்டி ரொம்ப ஜெனினாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ப்ரைஸை மட்டும் நீங்கள் பேசுங்க. இது எல்லாமே வந்து ஓனரோட காருங்க தான். அதாவது வந்து எல்லாருமே பார்ட்டியோட கார் தான். நீங்கள் பேசுங்க, ரேட்டு பேசி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டீலர் வந்து அவங்க உங்களோட மீட் பண்ண வைப்பாங்க. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. அடுத்து உங்களுக்கு சர்வீஸும் இவங்களே பண்ணித்தராங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பக்காவாக பண்ணி தந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எல்லா விஷயத்தையும் செய்து தராங்க. இடையில் கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் போட முடியாமல் இருந்துச்சு, என்னோடய பர்சனல் விஷயங்களால். மீண்டும் இப்போது மறுபடியும் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஆதரவு தாங்க. இது வரைக்கும் பெருமக்கள் ஆதரவு கொடுத்தீங்க, எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் தேங்க்ஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஎம் கார்ஸில் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு முறை நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி வண்டி பிடிச்ச வண்டி எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.